ஒன்று தீமோத்தேயு 1. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பனாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்காரருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்துவின் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் ஆத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தரம் உண்டாக்கும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஒரு
உணர்வுள்ள ஆவியை கொடுத்து உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக சோர்வுகள், பலவீனங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், நிந்தைகள், அவமானங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் கடன் பாரத்தோடு இருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக தடுமாற்றங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், பாடுகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகளை விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தின் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஆலோசனை தகப்பனாய் இருந்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய பாவங்களை விலக்கின கர்த்தர் ஆண்டவரே. எல்லா பாவ சாப கட்டுகளுக்கும் நீர் நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தேவைகள் யாவையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.